அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 8, 9, 10 ஆகிய 3 நாட்களின் நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது தமிழ்நாடு அளவிலான நிகழ்வு. வேர் இஸ் த ஃப்ரீ மீல்ஸ் டு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் லான்ச்? தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? வேர் இஸ் த ஃப்ரீ மீல்ஸ் டு சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் லான்ச்? தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு விரிவாக்க திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டத்தில் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் அவங்க நோக்கம் என்னன்னா அவங்களுடைய வேலையை நிரந்தரமாக்குவது. ஆனால் அரசு ஒரு சில கோரிக்கை, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை அந்த டைமில் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் முதல்ல எங்கே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்கன்னா நவம்பர் 15, 2025 சென்னை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இந்த திட்டத்தை தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது நவம்பர் 15, 2025 சென்னை மாநகராட்சியில். இதை எப்போ இப்போ விரிவாக்கப்படுத்துகிறாங்கன்னா மற்ற நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கு பிப்ரவரி 9 போலிவாக்கம். இந்த போலிவாக்கம் எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊர் தான் போலிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊர் தான் போலிவாக்கம். அந்த போலிவாக்கத்தில் பிப்ரவரி 9 இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு விரிவாக்க திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. முதல்ல இந்த தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு திட்டம் எங்க அறிமுகப்படுத்தினாங்கன்னா நவம்பர் 15, 2025 சென்னையில். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினது பிப்ரவரி 9 போலிவாக்கம் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்று முதல்ல நல வாரியம் அமைச்சாங்க. அது எப்போ அமைச்சாங்கன்னா ஜூன் 11, 2007 தான் தூய்மை பணியாளர்களுக்கு நல வாரியத்தை அமைத்தார்கள். Which is the second Indian state of publish bird atlas? பறவை அட்லஸ் வெளியிட்ட 2வது மாநிலம் எது? இப்போ பறவை அட்லஸ் பேர்ட் அட்லஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேட் இருக்கு, இல்லை ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் இந்த பகுதியில் இந்த பறவை இருக்கு, இந்த பகுதியில் இந்த தனியாக போய் ஒரு இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. இந்த நாட்டில் கேரளா ஸ்டேட்டு. இந்த கேரளா ஸ்டேட்டில் இந்த பகுதியில் இப்படி ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இப்படி ஒரு பறவை இருக்குது, இந்த பிளேஸில் இந்த வகையான இன்னொரு பறவை இருக்குது, இந்த பிளேஸில் அப்படி அந்த குறிப்பிட்டு காட்டுவதான் பேர்ட் அட்லஸ், அதாவது பறவை அட்லஸ். இந்த பறவை அட்லஸ் வெளியிட்ட 2வது மாநிலம் கேட்டிருக்காங்க. 2வது மாநிலம் எதுனா கோவா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மாநிலம் இந்த பறவை அட்லஸ் வெளியிட்டிருக்கு. முதல்ல வெளியிட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் கேரளா. கேரளா மாநிலத்தில் தான் முதல்ல பறவை அட்லஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த பறவை அட்லஸ் 2வது வெளியிட்ட மாநிலம் கோவா மாநிலம். அப்போ இந்த பறவைகளை பற்றி நீங்களும் பார்க்கும்போது இந்த பறவைகளை பற்றிய படிக்க பிரிவை பறவையியல், அதாவது ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், ஆர்னித்தாலஜி. இந்தியாவின் பறவை மனிதன் யாரை சொல்கிறாங்கன்னா சலீம் அலியை தான் இந்தியாவின் பறவை மனிதன் சொல்கிறாங்க. அதே போல் பறவைகளுக்கான சரணாலயம் சலீம் அலி பறவை எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. ஷேர்கான், அதாவது இந்த ஷேர்கான் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல. ஷேர்கான் எங்கே இருக்குன்னா SC1 ஷேர்கான் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது. அப்போ இந்தியாவின் பறவை மனிதன் சலீம் அலி. பறவை அட்லஸ் வெளியிட்ட 2வது மாநிலம் கோவா. பறவை அட்லஸ் வெளியிட்ட முதல் மாநிலம் கேரளா. Which is the second Indian state of publish பேர்ட் அட்லஸ்னா கோவா தான் 2வது வெளியிட்டது. ஃபர்ஸ்ட் வெளியிட்டது கேரளா. இப்போ இந்தியாவின் பறவை மனிதன் சலீம் அலி. பறவைகளை பற்றிய படிக்கின்ற ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. இதில் கோவாவில் இருக்குது பறவைகள் சரணாலயம், கோயம்புத்தூர் ஷார்கான். Which is the first port in India to anti-drone system? அதாவது இந்தியாவில் முதலில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை கொண்ட துறைமுகம் எதுன்னா தூத்துக்குடி துறைமுகம் தான். இந்தியாவிலே முதல்ல ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை கொண்ட துறைமுகம். இப்போ இந்தியாவில் முதலில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை கொண்ட துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம். இதுக்கு தூத்துக்குடி துறைமுகம்
வஉசி துறைமுகம் சொல்லுவாங்க, விஓசி போர்ட். வஉசி துறைமுகத்தில் தான் முதல்ல ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை அமைச்சாங்க. இந்தியாவில் முதலில் ட்ரோன் எதிர்ப்பு அமைக்கப்பட்ட துறைமுகம்னா விஓசி போர்ட் தூத்துக்குடி. இந்திய ரயில்வேயில் யூடிஎஸ் செயலிக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட செயலி அது. யூடிஎஸ்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம். இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டத்துக்கு பதிலாக புதிய ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்திய ரயில்வே ஆனது. இந்த புதிய ஆப்பு பேர் என்னன்னு கேட்குறாங்க. நேம் ஆஃப் விச் இஸ் செட் டு ரீப்ளேஸ் த யூடிஎஸ் ஆஃப் பை இந்தியன் ரயில்வேஸ். அதுக்கு பேர் ரயில் ஒன். இந்த ரயில் ஒன் ஆப்பில் எல்லாமே ஒரே இதில் வரும். ட்ரெயின் லிஸ்ட்டை பார்க்குறது, இந்த ட்ரெயின் எப்போ புறப்படும், எப்போ இங்கே ரீச் ஆகும், அதில் ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஒரே இதில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி யூடிஎஸ் செயலி இருக்கும்போது எல்லாமே தனித்தனியாக பண்ண வேண்டியது. புக் பண்ணுறதுக்கு, அடுத்த உணவு, இந்த நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஒன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரயில் ஒன் ஆப்பில் எல்லாமே ஒரே ஆப் போதும் எல்லாமே பண்ணலாம். அந்த வசதியில் அதில் வச்சுருக்காங்க. அதான் அதில் இது என்னையிலிருந்து வருதுன்னு தான் ரயில் ஒன் ஆப்பு மார்ச் 1 நடைமுறைக்கு வருது. மார்ச் 1 இந்த ரயில் ஒன் ஆப்பு நடைமுறை வருது. பிப்ரவரி 28 யூடிஎஸ் ஆப் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த ரயில்வேன்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம இந்திய நவீன ரயில்வேயின் தந்தைன்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின். நவீன ரயில்வே தந்தைன்னா டல்ஹௌசி தான் இந்திய நவீன ரயில்வேயின் தந்தை. அதே போல் இந்திய முதல் ரயில்வே நம்ம இந்தியாவில் 1853 மும்பையிலிருந்து தானே எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர். அதே தாண்டி மும்பை இன்னும் டீப்பாக போனால் போரிப்பந்து, மும்பையில் போரிப்பந்து தானே வர 34 கிலோமீட்டர். இந்திய ரயில்வே துறையின் தந்தைன்னா டல்ஹௌசி பிரபு. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 1856 முதல் ரயில்வே தொடங்கினது. நம்ம சென்னை ராயபுரத்திலிருந்து வாலாஜாபேட்டை வரை இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் முதல் ஃபஸ்ட் ட்ரெயின் சென்னை ராயபுரத்திலிருந்து வாலாஜாபேட்டை வரை, அதாவது அரக்கோணம் வரை முதல் 1856. இந்தியாவில் 1853 மும்பையில் தானே 34 கிலோமீட்டர். இந்திய ரயில்வே டல்ஹௌசி பிரபு. அப்போ இந்த யூடிஎஸ் ஆப்பு பதிலாக புதுசாக உள்ள ஆப்பு ரயில் ஒன் ஆப்பு என்ன நடைமுறை மார்ச் 1 நடைமுறை வருது. வாட் இஸ் ரேங்க் ஆஃப் இந்தியன் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2025? நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் இடையில் பார்க்கும்போது 45வது இடத்துல இருக்கு இந்தியா. நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2025 இந்தியாவின் இடம் 45. உலக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. இதில் எதுக்கு என்ன எக்ஸாம்லாம் கேட்டுருங்க, டிஎன்பிசி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்பிஎக்ஸ்லாம் கேட்டுருங்க. உலக மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா 130வது இடத்துல இருக்குது. உலக பட்டினி குறியீட்டில் 102வது இடத்துல இருக்குது. உலக காலநிலை குறியீட்டில் 23வது இடத்துல இருக்குது. ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது இடத்துல இருக்குது. இப்போது நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2025 இந்தியாவினிடம் 45. அதாவது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியன் நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2025? 45 பிளேஸில் இருக்குது. அதே போல் உலக மனித மேம்பாட்டு குறியீட்டில் 130வது இடத்துல இருக்குது. உலக பட்டினி குறியீட்டில் 102வது இடத்துல இருக்குது. உலக காலநிலை குறியீட்டில் 23வது இடத்துல இருக்குது. உலக ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது பிளேஸில் இருக்குது. இது நம்ம நிறைய போட்டித் தேர்வில் இதெல்லாம் கேட்டிருக்கேங்க. கரண்ட் ஸ்டடீஸில் கேட்டிருக்கேன். அதனால் நல்லா பார்த்து வச்சுருக்கணும். போட்டித் தேர்வு கேட்ட குரூப் 2 குரூப் 4 அதில் கேட்டிருக்கேங்க, பார்த்து வச்சுருக்கேன். நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மலேசியா பயணம் பண்ணாங்க. அப்பொழுது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹித்தை சந்தித்து பேசினாங்க. இந்த சமயத்தில் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின? How many agreements were signed between India and Malaysia? மொத்தம் 11, அதாவது 11 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் மலேசியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. அது தொடர்பாக செமிகண்டக்டர், எஜுகேஷன், ஹெல்த்து, என்விரான்மெண்டல், எக்கனாமி ரிலேட்டடாக மொத்தம் 11 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நம்ம இந்தியா அரசும் மலேசிய அரசும் கையெழுத்து போட்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க. அப்போ இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான? 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான. How many agreements were signed between India and Malaysia? 11. மலேசிய பிரதமர் பேர் அன்வர் இப்ராஹிம்.
மலேயா யூனிவர்சிட்டி. இந்த மலேயா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்கிற மிக ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி தான் மலேயா யூனிவர்சிட்டி. இந்த மலேயா யூனிவர்சிட்டியில் திருவள்ளூர் மையம் அமைக்கிறாங்க. அதாவது திருவள்ளூர் சென்டர் மலேயா யூனிவர்சிட்டியில் அமைப்பதற்கு அந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு இந்திய அரசு. அப்போ அவங்க இப்போ சமீபத்தில் நம்ம பிரதமர் போன அந்த நிகழ்வில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதே போல் ஹரிமோவ் சக்தி என்னன்னா இந்தியாவும் மலேசியாவும் நடைபெற கூட்டு ராணுவ பயிற்சி தான் ஹரிமோவ் சக்தின்னு சொல்லுவாங்க. ஹரிமோவ் சக்தி என்னன்னா இந்தியா மற்றும் மலேசியா கூட்டு ராணுவ பயிற்சி தான் ஹரிமோவ் சக்தின்னு சொல்றாங்க. அதில் 2025ஆம் ஆண்டு 47வது ஆசியா உச்சி மாநாடு நடைபெற்றது. எங்க நடைபெற்றதுன்னா மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்ல நடைபெற்றது. மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர். அப்போ 2025ஆம் ஆண்டு 47வது ஆசிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்ல நடைபெற்றது. இது எக்ஸாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். இப்போ 2025ஆம் ஆண்டு 47வது ஆசிய உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியாவில் கோலாலம்பூர். ஹரிமோவ் சக்தி என்னன்னா இந்தியா மலேசியா கூட்டு ராணுவ பயிற்சி பேர் தான் ஹரிமோவ் சக்தி. அதே போல் மலேயா யூனிவர்சிட்டியில் நம்முடைய திருவள்ளூர் மையத்தை அமைத்துறாங்க புதுசாக. குளோபல் டீச்சர் அவார்ட், அதாவது ஹூ ஒன் த குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026 யார் கொடுத்தாங்கன்னு இந்த பரிசை ரூபில் நாகி கொடுத்தாங்க. அதாவது உலகளாவே சிறந்த ஆசிரியர் விருது 2026 வென்றவர் யாருன்னா ரூபில் நாகி. இவங்க வந்து காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்ம இந்திய நாட்டில் காஷ்மீரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எவ்வளோ பரிசு கிடைச்சுன்னா 9 கோடி ரூபாய் பரிசு. இந்திய ரூபாய் மதிப்பில் 9 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சி. அப்போ உலகளாவிய சிறந்த ஆசிரியர் விருது 2026 வென்றவர் ரூபில் நாகி. இவங்களுக்கு பரிசு தொகை 9 கோடி இந்திய மதிப்பில். இவங்க வந்து காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதுபோல வேர் இஸ் அக்னி 3 மிசைல் டெஸ்ட், அது அக்னி 3 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? அது ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூர்ல தான் இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றது. இந்த ஏவுகணை அக்னி 3 ஏவுகணை 2 ஸ்டேஜ் மிஷின் வந்து சாலிடு 3000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டருக்கு பாயும். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், அதாவது தரையிலிருந்து தரையை நோக்கி பாயக்கூடியதான் அக்னி 3 ஏவுகணை. இப்போ வேர் இஸ் த அக்னி 3 மிசைல் டெஸ்டடு? ஒடிசாவோட சந்திப்பூர். அக்னி 3 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஒடிசா மாநிலத்தில் சந்திப்பூர் நடைபெற்றது. இது வந்து ஒரு சாலிட் வகை 3000 கிலோமீட்டர் வந்து இது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், தரையிலிருந்து தரையை தாக்கும் இந்த அக்னி 3 ஏவுகணை. ஸ்போர்ட்ஸ் 2025 சந்தோஷ் கோப்பை வென்ற அணி எது? Which team won the சந்தோஷ் டிராபி 2025? சர்வீஸ் டீம் இந்த கோப்பை வென்றது. இந்த சந்தோஷ் கோப்பை எதனோடு ஃபுட்பால் கால்பந்து போட்டியோடு தொடர்புடையது இந்த சந்தோஷ் டிராபி கால்பந்து போட்டி. அதாவது மன்பாக்கர் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? மன்பாக்கர்னு சொல்ற வீராங்கனை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இவங்க ஷூட்டிங் துப்பாக்கி சுடுவதோடு தொடர்புடையவர். சந்தோஷ் கோப்பை வென்ற அணி சர்வீஸ் அணி. சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு? கால்பந்து போட்டியோடு தொடர்புடையது. மனு பாக்கர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னா ஷூட்டிங் துப்பாக்கி சுடுவதோடு தொடர்புடையவங்க மனு பாக்கர். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஹெல்ப் ஆஃப் அமெரிக்கா டேஸ் அப்சர்வ், அதாவது அமெரிக்க வளைகுடா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 9. தேசிய குற்றப்புல நீக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 10. அதாவது நேஷனல் டிவாம் டேஸ் அப்சர்வ் ஆன் பிப்ரவரி 10. இந்த குற்றப்புழு நீக்க டேப்லெட் வந்து 2 முறை கொடுக்குறாங்க ஒரு வருஷத்தில். பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10. இது எந்த ஆண்டிலிருந்து கொடுக்குறாங்கன்னா 2015 இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா 0 வயசுல இருந்து, அதாவது 19 வயசு வரை உள்ளவங்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுக்குறாங்க. வேர்ல்டு பல்சஸ் டேஸ் அப்சர்வ், உலக பருப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டனா பிப்ரவரி 10. இதெல்லாமே போட்டித் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு போட்டித் தேர்வு கேள்வியில் வந்து நிச்சயமாக அந்த டேஸ் வந்து கண்டிப்பாக 2வது கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாமே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்கணும் போட்டித் தேர்வு எதிர்கொள்ள நம்ம. அதனால் இது போன்ற போட்டித் தேர்வுக்கு நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய SSA அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.